மத்திய கிழக்கினுடைய பதற்றம் அதிகரித்தே வருகின்றது. முக்கியமான விவரங்களை கீழே பார்ப்போம். அமெரிக்கா எச்சரிக்கை. சவுதி அரேபியாவின் எண்ணெய் தொழில் மையமான தஹ்ரான் நகரில் உடனடி தாக்குதல் அபாயம் இருப்பதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் சவுதி அரேபியாவில் அதிகரித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு அமெரிக்காவினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ட்ரம்பின் கடும் எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது பேசுவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது என்று ஈரானை எச்சரித்திருக்கின்றார். அவர் மேலும் ஈரானின் வான்படை, கடற்படை, பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தலைமைத்துவம் அழிந்து விட்டது என்று கூறியிருக்கின்றார். இஸ்ரேலின் புதிய தாக்குதல். செவ்வாய்க்கிழமை ஈரானின் தலைமை வளாகம் மற்றும் அதிபர் அலுவலகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. டெஹ்ரான் மீது மேலும் தாக்குதல்களை இஸ்ரேல் அறிவித்துள்ளது. பலியானோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. சனிக்கிழமை தொடங்கிய அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களில் ஈரானில் இதுவரை 787 பேர் உயிரிழந்துள்ளதாக ரெட் கிரசன்ட் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. சந்தை அதிர்ச்சி. உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் உயர்ந்துள்ளன. மேலும் பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தின் நடவடிக்கை. பிராந்தியத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்க முதல் ஸ்டார்டர் விமானத்தை அனுப்ப இருப்பதாக இங்கிலாந்து அரசு அறிவித்திருக்கின்றது. இது ஓமான் நாட்டிலிருந்து வரும் நாட்களில் புறப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் சைப்ரஸில் உள்ள பிரிட்டிஷ் ராணுவ தளத்திற்கு தாக்குதல் நடந்ததால் முக்கியமான பாதுகாப்பு திறனை அங்கு அனுப்ப இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஒரு போர்க்கப்பலை அனுப்புவது பற்றியும் பரிசீலித்து வருவதாக பிரித்தானியா செய்தி வெளியிட்டிருக்கின்றது. கடந்த சனிக்கிழமை அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை தாக்கி உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக தகவல் வெளியிட்டதன் பின்னர் இதற்கு பதிலடியாக ஈரான் பிராந்தியத்தில் உள்ள பல பகுதிகளில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. பிரிட்டன் சைப்ரஸுக்கு போர்க்கப்பலும் ஹெலிகாப்டர்களும் அனுப்புகிறது. கிழக்கு மெடிட்டரேனியன் கடலில் உள்ள சைப்ரஸ் தீவில் அமைந்துள்ள இங்கிலாந்து ராணுவ தளத்தை ட்ரோன் தாக்கியதை தொடர்ந்து பிரிட்டன் ஒரு போர்க்கப்பலும் ஹெலிகாப்டர்களையும் அனுப்புகிறது என்று பிரதமர் கீர் ஸ்டார்மர் செவ்வாய்க்கிழமை அறிவித்தார். சைப்ரஸ் அதிபருடன் பேசியதாக கூறிய ஸ்டார்மர் ட்ரோன்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட ஹெலிகாப்டர்களும் வான்வழி பாதுகாப்பு டெஸ்ட்ராயர் கப்பலான HMS ரகனையும் அந்த பகுதிக்கு அனுப்பப்படுகின்றன என்று தெரிவித்தார். கடந்த வார இறுதியில் ஈரான் தயாரித்ததாக கூறப்படும் ஒரு ட்ரோன் RAF அக்ரோதிரி ராணுவ தளத்தை தாக்கியது. இதில் சிறிய அளவிலான சேதம் ஏற்பட்டது. உயிரிழப்பு அல்லது காயம் ஏற்பட்டதாக இல்லை. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக நடத்தும் போரில் பிரிட்டன் நேரடியாக இணைவதில் தயக்கம் காட்டியதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரிட்டன் பிரதமரை கடுமையாக விமர்சித்துள்ளார். லெபனானில் உள்ள அமெரிக்க தூதரகம் அடுத்து அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டது. பிராந்திய பதட்டம் நீடித்து வருவதால் லெபனானில் உள்ள அமெரிக்க தூதரகம் பொதுமக்களுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை லெபனானில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேறவும் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் அமைந்துள்ள அந்த சிறிய மெடிட்டரேனியன் நாட்டுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அறிவித்துள்ளது. ஈரானின் ஆதரவு கொண்ட ஹெஸ்புல்லா ஆயுதக்குழு ஈரானுக்கு ஆதரவு தரும் வகையில் சனிக்கிழமை இரவு இஸ்ரேலுக்கு ராக்கெட்டுகளை ஏவியது. இதனால் லெபனானின் பல பகுதிகளில் பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வருகின்றது. மேலும் மத்திய கிழக்கு பகுதியில் ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் தூதரகங்கள் மீது ஈரான் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்களால் தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றது. போர் நிலை அல்லது மோதல் சூழலில் உள்ள நாடுகளில் அமெரிக்க தூதரகங்கள் பொதுவாக விசா, பாஸ்போர்ட் போன்ற தூதரக சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தினாலும் அவை முழுமையாக மூடப்படுவதில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களால் அவசியமற்ற பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டாலும் அல்லது மீதமுள்ளவர்கள் தொலை தூரமாக பணியாற்றினாலும் தூதரகங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஈரானுடன் ஏற்பட்ட போரின் தொடக்கத்தில் இருந்து பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் முழுமையாக தனது செயற்பாடுகளை நிறுத்தியிருக்கிறது. இவை கடந்த சில மணி நேரங்களில் இடம்பெற்ற உலக விவரங்கள். மேலும் புதிய விவரங்களோடு விரைவில் உங்களோடு இணைந்து கொள்கிறேன். இந்த தகவல்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள். நான் பதிவிடக்கூடிய உலக விவர நிகழ்வுகள் உங்களை உடனடியாக வந்து சேரும். நன்றி.